வணக்கம். நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் யூரின் போனா ஒரு ஸ்மெல் இருக்கு. அதுக்கு மருந்து இருக்கா? இப்போ குழந்தை யூரின் போயிட்டு வந்துட்டாலே பயங்கர ஸ்மெல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி டைம்ல இல்லைன்னா மாதவிடாய் டைம்ல கர்ப்பவாயில ரொம்ப ஸ்மெல் இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் ஜென்ரலா பிளட்ல நைட்ரஸ் ஆக்சைடு லெவல் கம்மியா இருக்கிறதுனால இந்த ஸ்மெல் வருது. என்னோட சிற்று அறிவுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஹோமியோபதியில் ஆசிட் நைட்னே ஒரு மருந்து இருக்குது. அதை கொடுத்து அந்த ஸ்மெல் யூரின் ஸ்மெல்லும் கம்ப்ளீட்டாக போயிட்டு, அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, யூரின் ஸ்மெல் இருக்குது, உடனே அந்த மருந்து கொடுப்பேன், அழகாக யூரின் ஸ்மெல் போயிடும். அதே மாதிரி கர்ப்பவாயில ஸ்மெல், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு கர்ப்பவாய் ஸ்மெல் ரொம்ப இருக்கும். அது நிறைய காரணங்கள் இருக்குது. அதை பற்றி ஒரு பெரிய வீடியோ பிஹைண்ட் ரூட்ஸில் பார்ப்போம். பட் இதுக்கு ஹோமியோபதியில் என்ன பண்ணுவேன்னா ஆசிட் நைட் அப்படின்ற மருந்து கொடுப்பேன். அழகாக அந்த ஸ்மெல்லே இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக மாறிடும். அவங்க ரெகுலராக மாதவிடாய் டைம்லையுமே அவங்க அந்த மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்ப்ப வாயில் வரக்கூடிய ஸ்மெல், ஆண்களுக்கு ஆணுறுப்பில் வரக்கூடிய ஸ்மெல், யூரின் ஸ்மெல், இந்த மூணுக்கும் பெஸ்ட் மெடிசன் ஆசிட் நைட். செல்ஃப் மெடிக்கேட் பண்ணிக்காதுங்க. பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட வாங்கிட்டு ரெகுலராக எடுத்துக்கோங்க. சூப்பராக அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. உங்கள் பிளட்ல நைட்ரஸ் ஆக்சைடு லெவல் கூடிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் போயிடும். லவ் யூ ஆல். நன்றி.